அருங்காட்சியகத்தின் முக்கியத்துவம் அறிந்தவர்கள் அவற்றை பராமரிப்பதில்லை என்று ஆய்வாளர்கள் வேதனை தெரிவித்தனர். 2ஆம் உலகப் போருக்கு முன்பே துவக்கப்பட்ட சர்வதேச அருங்காட்சியக ஆலோசனை சபை 1978ஆம் ஆண்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதியை சர்வதேச அருங்காட்சியக தினமாக கடைபிடிக்க வலியுறுத்தியது. கலாச்சாரம், பண்பாடு, கல்வி, வரலாறு ஆகியவற்றை பறைசாற்றி பாதுகாப்பதில் அருங்காட்சியகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மனித நாகரிக அடையாளங்களை நமக்கு காட்டும் இந்த மையங்களை அதிக அளவில் உருவாக்க வேண்டும், வரும் தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் செயல்படும் 100க்கு மேற்பட்ட அருங்காட்சியகங்களில் 60 இடங்களில் வாடகை கட்டிடங்களே உள்ளன. அருங்காட்சியகத்தின் முக்கியத்துவம் அறிந்த அதிகாரிகள் அவற்றை பராமரிப்பதில்லை என்று ஆய்வாளர்கள் வேதனை தெரிவித்தனர். இன்று நம்ம நாட்டினுடைய முக்கிய பிரச்சனையாக இருப்பது தேசிய ஒருமைப்பாடு. தேசிய ஒருமைப்பாடு எப்படி உருவாக வேண்டும் என்றால், இன்றைய சந்தையினிடையே நம் நாடு எப்படி தேசிய ஒற்றுமைக்கு வழிவகுத்தது, விடுதலை பெற்றது என்பதை கண்டிப்பாக இன்றைய தலைமுறையிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு நாம் அவரிடமிருந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நம்ம நாட்டில் எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள், எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை கொடுமைகள், எத்தனை கொடும்பாவிகள் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் இன்றைய தலைமுறையிடம் எடுத்து சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் அந்த இடங்களையும் அந்த மக்களையும் அதை பற்றிய நிகழ்ச்சிகளையும் நான் இன்றைய தலைமுறைனா ஈவன் அந்த சுதந்திர போராட்டத்தை அன்றையாவது நாம் அதை எடுத்துக்கூறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இந்த பாதுகாப்பதற்கான இடங்களை கிடைப்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் அருங்காட்சியகம் கிட்டத்தட்ட 4-5 இடங்களில் இடம் மாறிவிட்டேன் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் முதல் கொடுக்கும்போது ஒரு இடத்தில் கொடுக்குறாங்க, அந்த பொருட்களை பார்த்தவுடன், அதாவது முதுமக்கள் தாலி, உடைஞ்ச சிலைகள், இந்த மாதிரி பொருட்களை பார்த்தவுடன் அந்த வீட்டுக்காரர்கள் முன்னாடி கொடுப்பதற்கு சந்தேகப்படுகிறார்கள். இது உடைஞ்ச சிலை நம்ம இடத்துல வச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு ஒரு ஐதீகம். அது மட்டுமல்ல, முதுமக்கள் தாலிகள், பண்டைய மக்களை வைத்து புதைத்த பொருள்களான முதுமக்கள் தாலிகளை அங்கு கொண்டு வைக்கும் பொழுது இது பேய்கள் அண்டும் இடமோ என்று ஒரு சந்தேகம் இந்த இடங்களில் வைப்பதற்கு முதலில் கொடுத்து விடுகிறார்கள். இதை பற்றி வெளியே தெரிய ஆகும்போது, ஐயோ இது வேண்டாங்க, உடனே அதை இந்த இடத்த கேன்சல் பண்ணி வேற இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் எந்த தனியாரும் எந்த இடத்திலையும் வீடுகளையும் கொடுப்பதற்கு முதலில் அச்சப்படுகிறார்கள். அதனால் பல இடங்கள் அருங்காட்சியங்கள் வைக்க முடியாத அளவு வைக்க முடியாத இடமாக மாறிவிட்டன. தொல்லியல் துறையில் அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைக்கப்பெற்ற பொக்கிஷங்கள் தகுந்த பராமரிப்பு இன்றி தரையில் கிடைத்து வைக்கப்பட்டும் கண்ணாடி பேழைகளில் உள்ளவை தங்களது நிறங்களை இழந்தும் உள்ளன. இதுகுறித்து மாநில அரசு தகுந்த ஆய்வுகளை செய்து சரியான இடத்தில் மாணவர்கள், பொதுமக்கள் காணும் விதமாக கண்காட்சி மையத்தை அமைக்க வேண்டும் என்று தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் வலியுறுத்தினர். அருங்காட்சியகங்கள் என்பது பண்டைய நம்முடைய பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் முதலியவற்றை வெளிக்கொணரும் ஒரு அங்கமாக திகழ்ந்து வந்து இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நம்ம முன்னோர்கள், நம்மளை வழிநடத்தியவர்கள், நம்மளை ஒழுங்குபடுத்தியவர்கள், அவருடைய நினைவிடங்களும் அருங்காட்சியகங்கள் என்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த அருங்காட்சியகங்கள் நம்மளுடைய சந்ததியினரை ஒரு ஒழுங்குபடுத்துவதற்காக, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அமைகின்ற ஒரு முக்கிய ஒரு தேவாலயமாகவே இந்த அருங்காட்சியகங்கள் அமைகின்றன. இந்த அருங்காட்சியகங்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதுடன் மட்டுமல்லாமல் சுற்றுலா மூலமாக நமக்கு ஒரு முக்கிய வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு அங்கமாகவும் திகழ்கிறது. அருங்காட்சியகங்களை பாதுகாத்து வரும் தலைமுறையினருக்கு வரலாறு பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை வழங்குவது நம் அனைவரது கடமை என்றால் அது மிகையாகாது.